2025 டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 நீங்க வாங்கலாமா வேண்டாமான்றத ப்ரோ அண்ட் கான்ஸை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த வண்டிக்கான ப்ரோல இருந்தே ஆரம்பிப்போம். ஜூபிட்டர் 125 டிவிஎஸ் இன்ஜின்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இன்ஜின் பாத்தீங்கன்னா 124.8 cc 8.4 bhp 6500 rpm மேக்ஸிமம் டார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10.5 nm டார்க் 5000 அதாவது நியர் 4500 rpm ரிலீஸ் பண்ணோம். இந்த இன்ஜின் செட்டப்ல நான் வந்து ஒரு 95 வரைக்கும் போய் பார்த்தேன். நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த வண்டிக்கு ஒரு பெரிய பிளஸ். இந்த வண்டியில நான் லாங் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 60 to 70 க்ரூசிங்ல ஆம்பூர் டு வேலூர் இல்ல ஆம்பூர் டு சென்னை வரைக்குமே இந்த வண்டியிலலாம் நான் போயிருக்கேன். உண்மையாவே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பத்தி சொல்லல. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எதுவுமே தட்டல, தாராளமா இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே உட்கார வச்சு பில்லியன் உட்கார வச்சுமே நம்ம ஸ்பீட் பிரேக்கர்லயுமே நான் ஓட்டி பார்த்துட்டேன். கம்ஃபர்டபுள், எங்கேயும் தட்டல. லுக் வைஸ் சப்ஜெக்டிவ் இருந்தாலும் இதோடைய லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐ மீன் வந்து இந்த குரோம் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமே எடுத்துட்டு தருதுன்னே சொல்லலாம். நிறைய பேர் இதுல கலர் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜூபிட்டர்ல பழைய மாடலுமே இருக்கும். உங்களுக்கு புதிய மாடல் பிடிச்சிருக்கா இல்ல பழைய மாடல் பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஹெட்லைட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆலோஜன்ல கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஓகே, நம்ம வந்து சைடு அந்த இண்டிகேட்டர்லாம் வந்து பெருசா யோசிக்க மாட்டோம். நைட் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னா உண்மையாவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு நான் போட்டே காட்டணும் பாருங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு நான் சேச்சுரேஷனை கம்மி பண்ணி காட்டுறேன். இல்லைனா வந்து கேமரா அந்த அளவு இருக்காது. ஸோ அதனால தான் லைட் வந்து உண்மையாக சூப்பராக இருக்கு. நைட் விசிபிலிட்டின்றது நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட் எதுவுமே போட தேவையில்ல, அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 கிலோ வரும். ஐ மீன் வந்து மற்ற வண்டியை காட்டிலும் இது கொஞ்சம் வெயிட்டாக தான் தெரியும் நீங்கள் அக்சசரிஸ்லாம் போகிறீங்கன்னா. இதுக்கு மெயினான காரணம் இது மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு உண்மையிலே வந்து சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து மெட்டல் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியாக இருக்கட்டும், அதோடைய டியூரபிலிட்டியாக இருக்கட்டும், நிஜமாக வந்து நல்லா இருக்கு. ஃபினிஷிங்கு ப்ளஸ் அதோடைய டியூரபிள் ரெண்டுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இதனால தான் உங்களுக்கு அந்த கிலோ வருது. கொஞ்சம் வெயிட்டராக இருக்கும். நீங்கள் லேடிஸ் ஓட்டுறீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய பைக்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் வெயிட் கொஞ்சம் அதிகமாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஷார்ட் ரைடருக்கு உங்களுக்கு அந்த சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து அடுத்ததுக்கு வரேன். சீட் ஹைட் நீங்க ஷார்ட் ரைடரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். மெயினா இருக்கிற இந்த எல்லா செக்மெண்ட்டை விட நான் மெயினா இந்த வண்டி நான் சூஸ் பண்ணா இந்த ரீசனுக்காக தான் அப்படின்ற மெயினான ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இதோடைய சீட் லென்த். கிட்டத்தட்ட உங்களுக்கு சீட் லென்த் பாத்தீங்கன்னா 790 mm கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே பெரிய சீட்டுன்னு சொல்லலாம். உண்மையாவே சூப்பரா இருக்கு. ஃபேமிலிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒன்னே எனஃப். அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடியும் ஸ்பேஸ் இருக்கு. அதே நேரத்துல பின்னாடி உக்காரவங்களும் தாராளமா 3 பேர் உக்கார முடியும். அந்த அளவு தான் கொடுத்துருக்காங்க. இருக்கிற ஸ்கூட்டிலேயே பெரிய சீட்டு இந்த வண்டிக்கு தான் இருக்கு. இதுக்கு மற்ற ஈக்குவலே கிடையாது, இதுக்கு ரைவலே கிடையாதுன்னு சொல்லலாம். சீட்டிங்கோட அந்த லென்த்துக்கு டைரக்ட் வின்னர். ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் சீட் லென்த்தாகவும் இருக்கும். உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் எல்லாத்துலேயுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை தூக்கி கீழே போயிட்டாங்க. இதில் ஆக்சுவலாக நான் அந்த சர்வீஸ்லுமே கேட்டேன். கீழே மெட்டல் ஃபுல் கவரேஜில் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு பயமாக இருக்கும், கீழே வந்து பெட்ரோல் டேங்க் கொடுத்துட்டாங்களே ஏதாச்சும் அடிப்படுமா, அடிப்பட்டா ஏதாச்சும் பெட்ரோல் இஷ்யூ ஆகுமா அப்படின்னு. கிடையாது. உள்ள வந்து நம்ம டிவிஎஸ் இந்தியா தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த பெரிய கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை. ஏன்னா ஃபுல்லா மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. மெயினா இதை வச்சுதான் நிறைய வண்டிங்களே கம்பேரிசனே பண்றாங்க. ஏன்னா பெட்ரோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ மீன் வந்து ஆல்மைட்டி புஷ். இது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல. நான் சும்மா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இதுதான் ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பெட்ரோல். ஃப்ரண்ட்லேயே நீங்க போட்டுக்கலாம், இறங்க தேவையில்ல. இதுவுமே ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா, நிறைய பேர் இந்த வந்து கீயை வச்சு ஓப்பன் பண்றதுக்கு டவுட்டா வந்து தயங்குறீங்க, கரெக்டா ஓப்பன் பண்ண முடியலன்னு கஷ்டப்படுறீங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இது ஆஃப், இது ஆன். இது புஷ் பண்ணீங்கன்னா சீட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அடுத்து எப்படிப்பா நம்ம இதுவே ஓப்பன் பண்றது, பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்றது சொல்லுப்பா அப்படின்னா, ஜஸ்ட் நல்லா பார்த்துக்குங்க. ஆஃப நல்லா உள்ள தள்ளணும். நல்லா ஓகேங்களா? உள்ள தள்ளிட்டு ஜஸ்ட் உள்ள ப்ரஷ் மட்டும் நல்லா உள்ள ஆழமா தள்ளிட்டு ஒரே டைம் ஓப்பன் பண்ணா இங்க ஓப்பன் ஆயிடும் பாருங்க. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் பெருசா சொல்ல மாட்டேன். யூஎஸ்பி சார்ஜிங் வந்து நல்லா ஒரு சேஃப்டியா கொடுத்துருக்காங்க. மழை வந்தா உள்ள போகாத மாதிரி. போனும் வந்து இங்கே போட்டுக்கலாம். நம்ம ஸ்பீடோமீட்டர் பத்தி பெருசா பேச மாட்டோம். தேவையான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இது டிஸ்க் வேரியன்ட், டாப் வேரியன்ட்ல உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வரும். பட் வந்து அதுக்கு காசு கொடுக்கறதுக்கு பதில் இதுவே NF தான். தேவையான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பெட்ரோல் சொல்ல மாட்டேங்கிறியப்பா, என்னால் 47 தான் காட்டுது அப்படின்னா
நான் இதை பெட்ரோல் டெஸ்ட் பண்ணா இன்னும் ஹெவியா கிட்டத்தட்ட ஒரு 80 to 90லேயே வந்து ஓட்டி அந்த அளவு அடிச்சுமே எனக்கு கிட்டத்தட்ட வந்து 47 கிட்ட மைலேஜ் கொடுத்துருக்கு. அதுதான் உங்களுக்கு வந்து அந்த மைலேஜ்ல காட்டுது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் எவ்வளோப்பா தருது அப்படின்னா உங்களுக்கு 45 to 55 வரைக்கும் இந்த வண்டி உங்களுக்கு மைலேஜ் தரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நீங்கள் ஓட்டுற ஸ்பீடாக பொறுத்து எனக்கு 57, 58 கூட மைலேஜ் கிடைச்சிருக்கு. சரிடா, பெட்ரோல் உள்ள எடுத்துட்டு வந்துட்டேன், அப்போ அந்த இடம் அப்படின்னா ஆமா, ஏதோ பாதாள போகிற மாதிரி இருக்கும். இது இடம் நான் காட்டுறேன் பாருங்க. அழகா ஹெல்மெட், 2 ஹெல்மெட், ஆஃப் சைஸ் ஹெல்மெட் தான், அதையும் கிளியரா சொல்லிடுறேன். தாராளமா வைக்க முடியும். ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பெரிய சீட்டு அந்த கீழே ஸ்டோரேஜ் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. நீங்க வீட்டுக்கு காய்கறி இல்ல பழம் வாங்குறீங்க, அல்ல வீட்டுக்கு யூஸ் பண்றீங்கனாலுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ இடம் இருக்கு. ஏன்னா இது இவ்வளோ பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ போட்டு மாதிரி இருக்குது, அவ்வளோ பெருசு இடம் இருக்குது உங்களுக்கு. உண்மையாவே ஃபேமிலிக்கு சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். நிறைய வண்டியில நான் பார்க்காத என்ன பார்த்தேன்னா இதுலயே சவுண்டு. உதாரணத்துக்கு இண்டிகேட்டர் போடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும். இது ரொம்ப நாளா நான் கேட்கறதே இல்லை. செகண்டு, இது நீங்க சேம் தான் சென்சாரு. நீங்க சைட் ஸ்டாண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ரெண்டாவது பீப் சவுண்டுமே கேட்கும். இப்போ ஆன்ல தான் இருக்கு. இப்போ பாருங்க, ஒரு பீப் சவுண்ட் வந்து வந்துட்டே இருக்கும் இந்த வண்டியில. அது எடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிடும். டயரை பத்தி சொன்னோம்னா நம்ம ரெண்டுமே 12 இன்ச் வீலு. மற்றதெல்லாம் காமனா இப்போ வரதெல்லாம் 12-10 வரும். இதுல 12 இன்ச் தான் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. செகண்டு 90/90, பின்னாடியே 90/90 தான் கொடுத்துருக்காங்க டயருக்கு. ஸோ அதுல எதுவுமே கிடையாது, ரெண்டுமே 19 தான். ஸோ இது ரோடு கிரிப்ன்றது உண்மையாவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சஸ்பென்ஷனுக்கு அப்படியே சஸ்பென்ஷனுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரு மீடியமா இருக்குன்னு சொல்லலாம். ஐ மீன் ஆக்டிவா கம்பேர் பண்றப்போ இது கூட ஆக்டிவா டியோ கம்பேர் பண்றப்போ அது முதல் இடம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் இடம் இதுதான் வரும். ஸோ சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு. பின்னாடி உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டோட சஸ்பென்ஷனும் நல்லா இருக்கு. நல்லா குழி பம்ப்ல விட்டா பெருசா எதுவும் தெரியல. வித் பில்லியனுக்குமே லைட்டா உங்களுக்கு அந்த தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ரேல ஒரு கல்லு மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுல இந்த இஷ்யூஸ் கிடையாது. இதுல ஒரு சின்ன பம்ப் ஆகும், உங்களுக்கு வந்து லைட்டா பம்ப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் பெருசா இருக்கிற இஷ்யூஸ் இருக்காது. உங்களுக்கு சஸ்பென்ஷன் வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் பேக்ல இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இதுதான் நான் மீடியம்ல வச்சிருக்கேன். இதை ரைட் சைட் திருப்பினா சாஃப்ட், இதை லெஃப்ட் சைட் திருப்பினா ஹார்டு. 3 விதமா சஸ்பென்ஷனை நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இது டைட்டா இருக்கும். நான் ப்ரிஃபர் பண்றது நீங்க சர்வீஸ் சென்டர்லேயே கொடுத்து பண்ணிக்கோங்க. கை மாட்டிச்சுன்னா கம்பெனி பொறுப்பாகாது. வந்து பின்னாடி ட்ரம்மும் முன்னாடி உங்களுக்கு டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக் வைஸ் ஃப்ரண்ட்ல நல்லா இருக்கு. ஓகேங்களா? உண்மையா ஃப்ரண்ட்டை ஒரு நம்பி நீங்க எடுத்துட்டு போகலாம். பேக்கை நம்பி போனீங்கன்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஸோ ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லலாம் பின்னாடி பிரேக்கு. இதுல நெகட்டிவ்ல வரப்போ நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி வாங்க, நெகட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெகட்டிவ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இதுதான். பிரேக்கிங் வைஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. கம்பேர் பண்றப்போ மற்றதெல்லாம் ஃப்ரண்ட் டிஸ்க் இருக்கிறதுனால நல்லா இருக்கு. பட் அதுவுமே 100க்கு ஒரு 60 சொல்லலாம். நல்லா இருக்கா அப்படின்னா அந்த அளவுலாம் கிடையாது பிரேக்கிங் வைஸ். பெயிண்ட் போகிறது. ஆமா, குரோம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு சின்ன சின்ன பிளாக் தெரியுதா? அது இல்லாம என்னடா சின்னசா தான்டா சொல்றேன். இங்க காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, இது பிளாக்ல புதுசாகுதுன்னு பாக்குறீங்களா? போட்டிருக்கேங்க. ஐ மீன் அந்த இடம்லாம் போயிடுச்சு. நான் ஸ்டிக்கர்ல பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பக்கம் மொத்தம் குரோம் ஃபினிஷிங் தான் வரும். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதோடைய குரோம் ஃபினிஷ் போயிடுச்சு. சர்வீஸ் சென்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நீங்க ஆர்டர் பண்ணி தான் கிடைக்கும். சரி, ஆர்டர் பண்ணி தான் கிடைக்குமா அப்படின்னா ஸ்டாக் இல்லை அப்படிங்கிறாங்க. இதோடைய வைப்ரேஷன் நம்ம டியோ ஆக்டிவா பயங்கர ஸ்மூத் இன்ஜின். அதுக்கடுத்து ரே வந்து ஒரு சர்டைனுக்கு மேல சூப்பரா இருக்கும் அந்த இன்ஜின். பட் இது ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ஒரு மீடியமா தான் இருக்கு. பட் அதை கம்பேர் பண்றப்போ இதுல உங்களால வைப்ரேஷன் கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர்ல இதை விட சுசுகி வந்து ஆக்சஸ் வந்து வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கம்பேர் பண்றப்ப ஆக்டிவா விட இது கொஞ்சம் வைப்ரேட் ஆகுதுன்னு தான் நான் சொல்றேன். எல்லா வண்டியை போல இதுலயுமே பேட்டரி ப்ராப்ளம் இருக்கு. ஆல்ரெடி நான் 2வது டைம் இந்த வண்டிக்கு பேட்டரி மாத்தியாச்சு நாங்க. ஸோ பேட்டரி ட்ரைனேஜ்ன்றது இந்த வண்டியில இஷ்யூவா இருக்கு. ஆக்சுவலாக அது லைட் எல்லாம் கண்டினியூ எரிஞ்சிட்டே இருக்கு. அதுக்கான ரீசன்ஸ் இருக்கலாம். இருந்தாலும் பேட்டரி ட்ரைன்ன்றது இந்த வண்டியிலுமே இருக்கு. இதுலயுமே ஸ்டெல்ஃப் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கு. பெஸ்டா இதுல கிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லுவேன். நீங்க கிக்கரை வச்சு ஸ்டார்ட் பண்ணி வந்துக்கலாம், எடுத்து சர்வீஸ் சென்டர்லயே விட்டுக்கலாம். இது ஒரு பெரிய பிளஸ். பட் மைனஸும் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இப்போ வர வண்டியிலலாம் அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்து இல்லை. மோஸ்ட்லி அது வந்து பண்ணிட்டாங்க சால்வ்.
சிலதுல தான் இருக்கு. எடுக்கிறப்ப மேனுஃபேக்சரிங் இஷ்யூவா இருக்கலாம், அதை மஸ்ட் செக் பண்ணிடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எடுக்கிறப்ப வண்டியை கிளியரா செக் பண்ணிடுங்க, இல்லை மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளைம் பண்ணி தருவேன்னு வாங்க, அது ரொம்ப தலைவலியா இருக்கும். ஃபைனலா என் ஒப்பீனியன் என்னன்னா, நான் கண்ணை மூடிட்டு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 3 பேர் போகணும், குழந்தையெல்லாம் போகணும், தாராளமாக உட்காந்து போகணும், ஸ்டோரேஜும் நல்லா இருக்கணும் அப்படின்னா, ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கூட்டி தான் இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர். டியோ எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு சூஸ் பண்ணுங்க, ஒரே மாதிரி வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சீட்டு, முன்னாடி பெட்ரோலோட வரணும், அதே நேரத்தில் கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் வந்து ஃபேமிலி யூசேஜுக்கு பக்காவாக இருக்கணும் ஒரே ஸ்கூட்டி அப்படின்னா இந்த வண்டி தான் இன்னைக்கு டேட்ல இருக்கிற ஆல்ரவுண்டர் பெஸ்ட் பைக். பெஸ்ட் மெட்டல்ல கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாவே இருக்கு. இது ப்ரொமோஷன் கிடையாது. நான் எதுவுமே இந்த வீடியோல எல்லா வீடியோவுமே நான் ப்ரொமோஷன் பண்றது கிடையாது. இது எல்லாமே ஓனர்ஷிப் ரிவ்யூ. சர்வீஸ் வந்து உங்க நியர்பை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் பெஸ்ட் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் 5 சர்வீஸ் எப்படி இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு சர்வீஸ் சென்டர்ல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம லோக்கல்ல பார்த்துக்கலாம். அதே மாதிரி ECM கொடுக்குறப்போ அவங்க சைடில் ஃப்ளாஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்கள் இஷ்யூ சால்வ் ஆகும். சர்வீஸ் சென்டர் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். நான் இதோட 100 இல்லை 200 டைம் சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோவில். டிவிஎஸோட சர்வீஸ் சென்டர் நிஜமாவே ஒஸ்ட்டு. ஸோ உங்கள் நியர்பை நல்லா இருக்குது, ஐ மீன் எல்லா சர்வீஸ் சென்டருமே கேவலம் இல்லை நல்லா இல்லை பண்ணல அப்படின்னு சொல்லலை. சில சர்வீஸ் சென்டர் உண்மையாகவே நல்லா பண்ணி தராங்க, சப்போர்ட்லாம் நல்லா இருக்குது. அது மாதிரி உங்கள் பக்கத்தில் நல்லா இருக்குன்னா உண்மையாகவே இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதம் தான். உங்களுக்கு எல்லாமே கன்வெர்ட் பண்ணி நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் எல்லா வண்டியும் ஓட்டினதை காட்டிலும் இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் வந்து எனக்கு வந்து பக்காவாக இருக்குது. எல்லா விதத்துலையும் சரி, எங்கே போனாலும் தாராளமாக பள்ளம் குழி எல்லாமே ஹார்டாகவே டெஸ்ட் பண்ணிட்டேன். செகண்டு, ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி டியோ வச்சு கன்வெர்ட் பண்ணோம். ஐ மீன் வந்து எது நல்லா இருக்கு, எது வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வண்டியோட வேற எந்த ஸ்கூட்டியை கம்பேர் பண்ணலான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் watching.